அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி யூடியூப் சேனல்ல இருந்து. ஸோ நேற்றுக்கு நீங்கள் நீட் தேர்வு எழுதுனீங்க, சரிங்களா? நீட் தேர்வு ரொம்ப கடினமாக இருந்தது. ஒவ்வொரு பேப்பராக நம்ம பார்க்கும்போது பயாலஜி வந்து ஈஸின்னு சொல்லலாம், ஆனால் லென்த்தி கொஸ்டின்ஸ் இருந்ததால ஒரு என்ன சொல்றது, ஒரு 45 மினிட்ஸ்ல போடுறவங்க கூட 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய டைம் கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? பயாலஜி ஈஸி கொஸ்டின் தான், ஆனா லென்த்ன்றதால கொஞ்சம் டைம் அதிகமா இருந்தது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஒரு சில மாடரேட் கொஸ்டின்ஸும் அதுல இருந்துருது. ஓகே. அண்ட் பிசிக்ஸை பொறுத்த மட்டும் மாடரேட் டு டஃப் லெவல் இப்படிதான் இருந்திருக்கு, சரிங்களா? மாடரேட் டு டஃப் லெவல். இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா பிசிக்ஸ்ல இருக்கிற மற்ற கொஸ்டின்ஸும் மேக்சிமம் ஒரு ஆவரேஜா எடுத்தீங்கன்னா மேக்சிமம் போட்ட கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 20 to 30 கொஸ்டின்ஸா தான் இருக்கும் ஆவரேஜா. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின்ஸை நிறைய விட்டுருக்காங்க. ஸோ அதனால 7.5% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அந்த 7.5% அரசு மற்றும் அதான் அரசு பள்ளிகள்ல 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வருடா வருடம் அதை பத்தின ஒரு கருத்தாய்வை நம்ம நடத்திட்டு வரோம், சரிங்களா? ஸோ இந்த வருஷமும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, நீட் தேர்வு முடிஞ்சிருக்கு. ஸோ 7.5% பொறுத்து மட்டும் சார் போன வருஷம் கட்டப்பு இந்த வருஷமும் அப்படியே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சான்சஸ் மிக மிக குறைவு அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் எம்பிசிக்கு 502ல முடிஞ்சிருக்கு, சரிங்களா? இந்த வருஷமும் அப்படியே 502 எடுக்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம், சரிங்களா? இப்போ நாம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த சர்வேவே நம்ம போடுறோம், சரிங்களா? ஸோ நியர்லி போன வருஷத்துக்கு முன் வருஷம் 2023ஓட கட்டப்பும் 2024ஓட கட்டப்பும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே இருக்காது. இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் கட்டப்பா வரும். அதாவது 2023ஓட கட்டப்பும் 2024ஓட கட்டப்பும் பார்க்கும்போது 2024 கட்டப்பும் மேல போகாது, அதே மாதிரி 2023லயும் முடியாது, இதுக்கு நடுவுல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால யோசிக்க முடிகிறது, சரிங்களா? ஸோ அதனால நம்மளுடைய அந்த இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க மட்டும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணா போதும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில பயின்ற மாணவர்கள் மட்டும் இந்த சர்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, சரிங்களா? பார்ட்டிசிபேட் பண்ணிட்டா நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துடும். கேட்டகரி வைஸ் எஸ்சிக்கு எவ்வளவு வரும், எம்பிசிக்கு எவ்வளவு வரும் அப்படின்றத நான் எவ்வளவு மார்க் எத்தனை பேர் நமக்கு சர்வேல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்ற டேட்டாவை நான் என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகள்ல உங்களுக்கு கொடுப்பேன். நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட், ஓகே. அப்ப இந்த 7.5% இடஒதுக்கீடு பிரிவினருக்காக மட்டும்தான் இந்த சர்வேவை நம்ம போடுறோம். 92.5க்கு கிடையாது. அதனால அரசு பள்ளியில 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் பயின்ற மாணவர்கள் மட்டும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணா போதும். நான் வந்து ஆர்டிஐ மூலியமா 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம், அவங்களுக்கும் இது ஓகே, ரைட்டா? ரைட் சார். அதுக்கப்புறம் இந்த சர்வேவுடைய லிங்க் வந்து கூகுள் ஃபார்ம் வழியா தான் நீங்க கொடுக்க போறீங்க. இந்த கூகுள் ஃபார்மோட லிங்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்டாவே நான் வைக்கிறேன். அந்த லிங்க்குள்ள போயிட்டு நீங்க ஃபில் பண்ண வேண்டி வரும். சார் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்ல நம்ம என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு பதிவு செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட், எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மெயில் ஐடி, கம்பல்சரி மெயில் ஐடி கொடுத்தா தான் இதுக்குள்ள போக முடியும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய நேம், சரியா? நேமு இனிஷியலை பின்னாடி போடுங்க, நேம் முதல்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த என்ன ஸ்டூடெண்ட்ல வந்து நீங்க ஃப்ரெஷரா அல்லது ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணிருக்கியா அல்லது 2 வருஷம் ரிப்பீட் பண்றோமா? ஏன்னா இந்த 7.5 பொறுத்த மட்டும் 2 வருஷம் 3 வருஷம் கூட ரிப்பீட் பண்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குன்றதால இந்த கேள்வியை கொடுத்துருக்கோம். அப்ப எதுவோ அதை நீங்க டிக் பண்ணா போதுமானது, சரிங்களா? எல்லாமே மேண்டேட்டரி. இதை கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போக முடியும். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி. சார் நீங்க எப்படி படிச்சீங்க? செல்ஃப் ஸ்டடி வித் ஹெல்ப் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ், சரிங்களா? நான் வந்து வீட்டிலேயே தான் உட்காந்து படித்தேன் வித் ஹெல்ப் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ். நிறைய சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனலை பார்த்து தான் நான் படித்தேன். நீங்க தமிழ் மீடியமா இருந்தாருன்னா, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாருன்னா அப்படிதான் படித்தேன் அப்படின்றவங்க அது. ரெண்டாவது செல்ஃப் ஸ்டடி வித் ஆன்லைன் கிளாஸஸ். செல்ஃப் ஸ்டடி தான், வீட்டை தான் படித்தேன், ஆனால் நான் ஆன்லைன் பேட்ச்ல படித்தேன். அதுக்கப்புறம் பிரைவேட் அகாடமியில் நான் சேர்ந்து படித்தேன், அல்லது கவர்மெண்ட் 1 மந்த் கிராஸ் கோர்ஸும் நான் படித்தேன். அப்போ இதில் எது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அதை நீங்கள் டிக் பண்ணணும். அதுக்கடுத்தது இஃப் யூ ஸ்டடிட் இன் பிரைவேட் நீட் கோச்சிங் சென்டர் ப்ளீஸ் மென்ஷன். நீங்க ஏதாவது பிரைவேட் அகாடமியில நான் படிச்சிருக்கேன். ஏன்னா இந்த வாட்டிக்கான கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு 600க்கு மேல எத்தனை பேர் வருவாங்கன்றது டவுட்,
சரிங்களா? ஒரு சிலர் வருவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா எத்தனை பேர் வருவாங்கன்றது டவுட். அப்படின்னா நீங்க 600 மேல வந்திருக்குன்னா கண்டிப்பா நீங்க பிரைவேட் அகாடமில படிச்சவங்களா இருப்பீங்க. உங்களால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய அகாடமியோடைய பெயரை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பிசிக்ஸ் மார்க். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கீலாம் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு பிசிக்ஸ்ல 180க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? மேக்ஸிமம் ஆவரேஜா பாத்தீங்கன்னா 60 70 அந்த ரேஞ்சு வரும். 100க்கு மேல 7.5லன்றது ரேரா தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரியில அவுட் ஆஃப் 180க்கு கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? அது அடுத்த கொஸ்டினுக்கு நீங்க ஃபில் பண்ணுங்க. மூணாவது பாட்னி ஜுவாலஜி தனித்தனியா கொடுத்துருப்பேன். பயாலஜி கொஸ்டின் 90 கொடுத்துட்டாங்க, எப்படி சார் பிரிக்கிறது அப்படின்னா மோஸ்ட்லி பாட்னில 50 கொஸ்டின் வந்திருக்கு, சரிங்களா? அல்லது ஜுவாலஜில 40 கொஸ்டின் வந்திருக்கு இந்த வாட்டி. அப்ப அப்படி நீங்க பிரிச்சு போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, எடுக்கிற பயாலஜி மார்க்கை பாட்னில பாதியாவும் ஜுவாலஜில பாதியாவும் போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பயாலஜில 300 நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாட்னில 150 போடுங்க, ஜுவாலஜில 150 போடுங்க, சரிங்களா? இப்படி நீங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டோட்டல் மார்க் நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண பிறகு டோட்டல் மார்க் 720க்கு எவ்வளவு வருது அதை இங்க மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த மீடியம் நீங்க படிச்சீங்க, தமிழ் வழி மாணவரா அல்லது ஆங்கில வழி மாணவரா? அரசு பள்ளியா இருந்தாலும் தமிழ் வழியா ஆங்கில வழியா அப்படின்றதையும் நீங்க இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், சரிங்களா? சார் எதுக்கு சார் நீங்க கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்குறீங்க? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இது சர்வே தானே அடிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு அதிகமா மார்க் போட்டுருவாங்க. அதை நம்ம பண்றதுக்காக அவங்களுடைய கொஸ்டின் பேப்பரே ஏதோ வந்து எடுத்து அனுப்ப சொல்லி நாங்கள் கால்குலேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். கான்டாக்ட் நம்பரையும் நீங்க கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த சர்வேவில் நீங்க சீக்கிரமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நமக்கு 7.5ல இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத நம்ம நீங்க தெரிஞ்சிக்க முடியும், சரியா? இதோட ரிசல்ட்டை நான் உங்களோட பார்வைக்கு நான் கொடுப்பேன். ஸோ அதுக்கு ஒரு ஊடகமாக தான் நான் இதை நம்ம பயன்படுத்துறோம், ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் நம்மளுடைய ராஜேஷ் நீட் அகாடமி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டாவில் தான் இருக்கு. ஸோ நீட் 2026க்கான ரிப்பீட்டர் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் ஆன்லைனா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனா இருந்தாலும் சரி, தமிழ் வழியாக இருந்தாலும் சரி, ஆங்கில வழியாக இருந்தாலும் சரி, இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ முக்கியமான விஷயம் இதுதான், 7.5ல என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றது தான் இந்த காணொலியில முக்கியமான விஷயம். ஸோ உடனடியாக நீங்க என்ன பண்ணுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுடைய நண்பர்களும் நிறைய அகாடமியில, சரிங்களா, வேற வேற அகாடமியில படிச்சிருப்பாங்க, 7.5ல வர்றவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கும் என்ன பண்ணுங்க, இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய லிங்க்ல போயிட்டு இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த காணொலியில. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழிலிருந்து. நன்றி, வணக்கம்.